நிறைய நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனாலும் திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சில விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளோட பழக்க வழக்கம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சில செயல்பாடுகள் கூட நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிட்டிங் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு, ஒரு நடைமுறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஓடி ஆடி பார்க்குற வேலை அப்படிங்கிறது கிடையாது, சிட்டிங் ஜாப். எதுக்காக அந்த சிட்டிங் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது கூட ஒரு ஆரோக்கியத்துக்கு கேடான விஷயம் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அப்படிங்கிறத விட அது கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை அப்படிங்கிறது தான் அது விஷயம். ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிறது ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் எவ்வளோ கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம நிறைய எடுத்துப்போம். அதாவது நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமாக நமக்கு விழிப்புணர்வு நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் தராத உணவுகளை நம்ம நிறைய பேர் இப்போது தவிர்க்க பழகிட்டோம். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவு அப்படிங்கும்போது பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம், ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸ்நாக்ஸ் எப்பப்போ எடுப்போம்? ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இடையில ஒரு பிரேக் கிடைக்கும்போது எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த உட்கார்ந்தே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பப்போ எழும்பி எழும்பி உட்காரலாம். சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ண முடியல அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் ரிமைண்டர் போட்டாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வருத சில கேடுகளை நம்ம தவிர்க்கலாம். ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு எவ்வளவோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறோம். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஓடி ஆடி உழைச்சிட்ருக்கோம். ஸோ ஓடி ஆடி உழைக்க முடியாமல் உட்கார்ந்தே உழைச்சிட்ருக்கிற நீங்களும் கொஞ்சம் உடலுக்கு அசைவு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.